இன்னொரு விஷயமா என்ன கேட்க விரும்புறேன்னா, அவ்வளவு ஸ்ட்ராங்குங்க பார்வதி. ஒரு ஆளை பத்தி பேசுறாங்க, ஒரு ஆள் அந்த இடத்துல வந்துட்டு தெரியுறாங்க, அவங்க பார்வதியை பார்த்து பயந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் லாஸ்ட் வீக்கும் நான் இதான் சொன்னேன். ஒருத்தரை பத்தி இந்த வீடு ஃபுல்லா பேசுது அப்படின்னா அந்த பொண்ணு பேச வைக்குதுல்ல, அதுதான் அந்த பொண்ணு. வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த வைல்ட் கார்டையும் பேச வைக்குதுன்னா அதுதான் டேலண்ட். அப்படிதான் இருக்கணும். நான் உன் கூட உறவு கொண்டாட வரல. நான் எனக்கு எதுக்கும் உறவு? நான் கேம் விளையாட வந்திருக்கேன். நான் இப்படிதான் இருப்பேன். நேத்து சுபிக்ஷா கிட்ட இந்த சாரோட எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க, நீயும் தான் எனக்கு ஓட்டு போட்ட போன வாரம். கோவப்படாம வேஸ்ட் பண்ணிட்ட. நீயும் தான் ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ண. அது தப்பு. எல்லாரும் போட்டாங்கன்னு தெரிஞ்சும் நீ போடணும்னா இல்ல, கனி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு போட முடியல. அப்ப இன்னும் வேற யாருமே அங்க கிடையாதா சுபிக்ஷா? ஆக்சுவலா அங்க இருக்கிற சில பேருக்கு புரியல, உங்க மூளை எல்லாம் மத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் விளையாடலப்பா, நீங்க வந்துட்டு மத்தவங்கள அண்டி வாழ்றீங்க. நம்மள நாமினேட் பண்ணிருவாங்க, நம்ம பேரு கெட்ட பேர் ஆயிரும், நம்ம பேர் வந்து இதாயிடக்கூடாது, நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கணும். சேஃப் நம்மள குத்திடுவாங்களோ, நம்மள சொன்னா நம்மள குத்திடுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டில. அதையும் போன வாரமும் சொன்னாரு, அதுவும் புரியல. அப்பயும் சொல்றாங்க, ஓப்பன் நாமினேஷன்ல பார்வதி சொல்றாங்க, 12 ஓட்டே ஒருத்தருக்கு போடுறீங்களே, இப்பதானே சொல்லிட்டு போனாரு, தனித்தனியா பிரிச்சு போடுங்கன்னு. ஓப்பன் நாமினேஷன்ல இதுக்கு மேல என்னடா பண்ணணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. 12 பேர் வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் வாட்டர் மெலானுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 13 ஓட்டு 12 ஓட்டு. எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? குத்துனவங்களையே குத்திக்கிட்டு எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? அது தப்பு. இந்த வாரமாவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க. 3 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுல ஒருத்தர் 4 பேர், மொத்தம் 4 பேர். அதுல பிரவீன் போனதுனால 3 பேர் இந்த வாரம் விளையாடுறாங்க. சபரி வந்து கேப்டன் ஆயிருக்காரு. சோ இந்த டாஸ்க்ல செமையா அடி வாங்கினது அப்படின்னு பார்த்தா வந்து விக்ரம் அண்ணா வந்து அழுதுட்டாரு. நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த கோட்டை போட்டுட்டு அவர் கேமரா முன்னாடி போய் நின்னு, இந்த முதல் 1 மாசத்துல எனக்கு கிடைச்சிருக்க முதல் ஒரு பதவி இது, நான் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் அவர் கேமராவை பார்த்து சொன்னாரு. சொல்லிட்டு அந்த மேனேஜர் கார்டை காமிச்சாரு. அதை கழட்டி வைக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவ்வளோ அழுதாரு. அது ஏன்னா எனக்கு அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், ஒருத்தருடைய உழைப்ப அழிச்சு இவங்க ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? 5 நாள் இருப்பீங்க, அவ்வளவுதாங்க. ஆனா அந்த வீட்டுல 70 நாள் அந்த பர்சன்ஸ் கூட நீங்க வந்து இன்னும் டிராவல் பண்ணணும். நீங்க அதை யோசிக்கணுமா, இதை யோசிக்கணுமா? நீங்க ஃபெயில் ஆயிருந்தா கூட அடுத்து வேற ஏதாவது கூட நீங்க பண்ணிருக்கலாம், இல்ல இதை வேற வழியில நீங்க பண்ணிருக்கலாம். அதுதான் விக்ரமோட ஆதங்கமா இருந்தது. எபிசோட்ல கூட அவர் சொல்லும் போது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சீக்ரெட் டாஸ்க் சொல்ல முடியாது, அது வேற விஷயம். ஆனா அவர் பதவிக்கு ஒரு இது வராம அதை பண்ணிருக்கலாம்.